வணக்கம் ஜெயஹிந்த். ஈரான் மற்றும் வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய யுத்தத்தை பற்றி 25வது நினைக்கிறேன் அந்த அப்டேட்டை பார்ப்போம். ரொம்ப முக்கியமான செய்திகள் இதில் இருக்குது. நிறைய நெகட்டிவ் செய்திகள் இருக்குது, சில பாசிட்டிவ் செய்திகள் இருக்குது. பட் எல்லாமே நமக்கு ஆக்சுவலாக கிரவுண்டில் நடக்கிறதா ஒன்று ஒன்றா பார்ப்போம். துபாய், அபுதாபி, ரியாத், பஹ்ரைன் மற்றும் குவைத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான நகரங்கள் மீண்டும் தாக்கப்படுது. ஸோ ஈரானுடைய வரக்கூடிய ஒரு 7 நாட்கள் அப்படின்றதும் இந்த நகரங்களில் குறிப்பாக தாக்குதல் நடத்துவாங்க. அவங்களுடைய டாப் ப்ரையாரிட்டி அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடிய துறைமுகங்கள், எண்ணெய் கிணறுகள், ரிஃபைனரி மற்றும் இவங்களுடைய கேஸ் பிளான்ட்ஸு. அடுத்தது ஐகானிக் ஏர்போர்ட்ஸ், அவங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஏர்போர்ட்ஸு. அடுத்தது அமெரிக்க தூதரகம் மற்றும் தூதரங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாக்கள். அடுத்தது அமெரிக்காவுடைய மிக முக்கியமான நிறுவனங்கள்னா மைக்ரோசாஃப்ட், அமேசான் போன்ற நிறுவனங்களுடைய டேட்டா சென்டர்ஸ். இது வரைக்கும் இந்த பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணி. ஸோ இதை விட்டு தள்ளி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா பெரிய அளவில் பயப்படாதீங்க. பட் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் மீண்டும், அதாவது நான் சொல்லக்கூடியது மார்ச் 6ஆம் தேதி இரவு 9 மணி நேரத்துக்கு இருக்கக்கூடிய அப்டேட் படி எடுத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு 96 ஃப்ளைட்ஸை நம்ம ஷெட்யூல் பண்ணுறோம். அதாவது மேற்கு ஆசிய நாடுகள், துபாய் போன்ற பல நகரங்கள்லேருந்து 96 ஃப்ளைட் வெஸ்ட் டு அண்ட் ஃப்ரம், ஏன்னா இங்கேருந்து போகிறதுக்கும் வரத்துக்கும். போகிறது மக்கள் கம்மியாக தான் இருப்பாங்க, பட் வரவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 278 ஃப்ளைட் கேன்சல் ஆகுது. ஸோ இந்த யுத்தம் ஆரம்பித்த முதல் வாரத்தில் 7வது நாள் ஓரளவுக்கு அது பெட்டர். ஒரு 350 ஃப்ளைட்டு 400 ஃப்ளைட்டு போயிட்டு இருந்த இடத்துல 278 கேன்சல் ஆகுது. 96 அப்படின்றது இன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ க்ளோஸாக ஏர்லைனை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. முடிஞ்ச வரைக்கும் டிக்கெட்டை ஏர்லைன்ஸோட டைரக்ட் சைட்டில் புக் பண்ணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பேசஞ்சர் அசிஸ்டன்ஸ் கண்ட்ரோல் ரூம் அப்படின்னு சொல்லி ஒரு ரவுண்ட் த கிளாக் இது பண்ணி வச்சுருக்காங்க. இதை நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் ஏர் சேவா, சோஷியல் மீடியா, ஹெல்ப்லைன் காரில் பண்ணலாம். பிஎஸ்சியரோட ஹெல்ப்லைன் நம்பர், இந்திய நம்பர் இது 01124604283 24632987. இதை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்க்கலாம். இப்போது ஐரோப்பிய யூனியனோட நாடுகள் வீக்கெண்டெல்லாம் முடிச்சுட்டு இப்போ அவங்க கேஸ் விலையெல்லாம் எல்லாமே ஏறின பிறகு இங்கே இருக்கக்கூடிய கல்ஃப் நாடுகளோட தலைவர்களோட பேசிகிட்டு இருக்காங்க. ஐரோப்பா கவுன்சிலோட லீடர்ஸ் எல்லாமே, உர்சுலா வான் டெர் லைன் தெரியும் நம்மளுக்கு, அவங்க இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது யுஏஇயில் மட்டும் மார்ச் 6ஆம் தேதி இரவு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 9 பேலஸ்டிக் மிசைல் அவங்க இன்டர்செப்ட் பண்ணியிருக்காங்க. 109 ட்ரோன் இன்டர்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ துபாய் ஒரு கிரிட்டிக்கலான டார்கெட்டாக இருக்கிறது அப்படின்றத பார்க்குறோம். இதில் 205 இது வரைக்கும் 7 நாள் யுத்தங்களில் 205 பேலஸ்டிக் மிசைல்ஸை அவங்க கண்டுபிடிச்சு 190 அவங்க டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கிறாங்க. 13 பார்த்தீங்க அப்படின்னா கடலில் விழுந்திருக்கு. 2 மட்டும்தான் இது வரைக்கும் எமிராட்டி மண்ணில் விழுந்திருக்குது. இதே 1184 ஈரானியன் ட்ரோன் உள்ளே வந்திருக்கு. 74 இதில் தாக்குதல், அதாவது தாக்கியிருக்குது, உள்ளே தாக்கியிருக்குது. இப்போது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 8 க்ரூயிஸ் மிசைல்ஸையும் இவங்க டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய சுக்கோய் 24 ரக விமானம், ஈரானுடைய சுக்கோய் 24 ரக விமானம் கடல் மட்டத்திலிருந்து சில 100 அடிகள் உயரத்தில், அதாவது ரேடாருக்கு மேலே தெரியும், லேடாருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 500 அடிக்கு கீழே வந்துச்சுன்னா பிளைண்ட் ஸ்பாட், அது கண்ணு தெரியாது. கடலில் அவ்வளோ தூரம் பறந்து அல் உதைத் பேஸ், அதாவது அமெரிக்காவுடைய பேஸ், 10,000 வீரர்கள் இருக்கக்கூடிய அந்த பேஸுக்கு 2 நிமிஷம் தூரத்தில் தான் கத்தாரோடைய விமானப்படை அதை சுட்டு வீழ்த்திருக்கிறாங்க. இது கொஞ்சம் பிளே புக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது பழைய ரஷ்ய விமானிகள், அவங்க அந்த ரொம்ப விமானத்திலே ஊர்னவங்க தான் இதை பண்ண முடியும். இதை ஈரானுடைய விமானப்படி கிட்டத்தட்ட நெருங்கி இருக்கிறாங்க அப்படின்னா கத்தாருக்கு இப்போ ஒரி பண்ணுறதுக்கு இதில் நிறையா இருக்குது. அதே மாதிரி ட்ரம்ப் ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாப்புல, எந்த விதமான நெகோசியேஷன்ஸும் கிடையாது. அவங்க திரைமறையில் நெகோசியேஷன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, பட் ஓப்பனாக அவர் சொல்லக்கூடியது எந்த நெகோசியேஷன்ஸும் கிடையாது. எந்த விதமான நிபந்தனையற்ற சரண்டர் மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் ஈரானுக்கு அப்படின்றத நம்ம கிளியர் கட்டாக பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்புல்லாக்கள் இப்போ இஸ்ரேலிகளுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்குறாங்க. நான் லெபனான் இஸ்ரேல் எல்லையில இருந்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், உங்களுக்கு தெரியும். ஒரு பெரிய ஒரு கான்கிரீட் சுவரை எழுப்பி வச்சுருக்காங்க. அந்த எல்லை பகுதிகளில் இவங்களுடைய முன்னாள் இராணுவத்தினர், அவங்க குடும்பத்தினர் பெருமளவுக்கு குடியேற்றாங்க. விவசாயிகள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க.
5 கிலோமீட்டர் அளவுக்கு தயவு செய்து இஸ்ரேலியர்கள் பின்னாடி போயிடுங்க அப்படின்ற வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க மீண்டும் ராக்கெட் தாக்குதலை டெல்லவிவ் மேல இவங்க லெபனான் பார்டர்ல இஸ்ரேல் மேல ஏவுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி ஈராக்ல இருக்கக்கூடிய பஸ்ரா ஏர்போர்ட் மீண்டும் இவங்களுடைய ஈரானுடைய ட்ரோன் தாக்குதலுக்கு வந்து உள்ளாகி இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஒரு 15 ஏர் ஸ்ட்ரைக்ஸை பண்ணியிருக்காங்க லெபனான் தலைநகரான பெய்ரூட்டோடைய சபப் ஏரியாவில். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தெஹ்ரான்ல இப்போ ஒரு அண்டர் கிரவுண்ட் சிட்டியை இவங்க ஈரான் இந்த யுத்தத்தை இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணல, ஒரு 40 வருட காலம் இதுக்காக அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அண்டர் கிரவுண்ட் சிட்டிஸை பெரிய அளவில் உதவி செஞ்சு வச்சிருக்காங்க. பட் ஏஐ பயன்படுத்தி கிளாட் மற்றும் ஃபிலாந்தர் ஏஐ இவங்க இதை பயன்படுத்தி இவங்க இப்போ எப்படி பண்றாங்க ஈரான் மற்றும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா அப்படின்னா ஹெவி பாம்பிங் ஒரே இடத்துல. ஸோ அந்த பங்கர்ஸுமே உடைச்சு அவங்க அண்டர் கிரவுண்ட் இதை உடைச்சு கம்ப்ளீட்டாக காலி பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. ஸோ இப்போ ஈரானுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் ஐஆர்ஜிசிக்கு மலைப்பகுதிகளில் போய் அங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறது மட்டும்தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குவைத் சிட்டியில் பிளாஸ்ட் வந்து தொடர்ந்து இது வந்திருக்குது. அதே மாதிரி அவங்களுடைய 67 ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மெம்பர்ஸ் வந்து காயம்பட்டிருக்காங்க. யூகே இப்போ உடனடியாக பஹ்ரைனுக்கு அடிஷ்னலாக ஏர் கவர் வழங்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வான் பாதுகாப்பு தடுப்பு சிஸ்டம்ஸில். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் அமெரிக்கா 5 போர் விமானங்களை இழந்திருக்கு. அதில் 3 போர் விமானங்கள் F-15 ரக போர் விமானங்களை குவைத்தோடைய விமானப்படையை சேர்ந்த ஒரே ஒரு விமானி சுட்டு வீழ்த்தினது. 3 சைட் விங்கர் மிசைல்ஸ், இந்த பக்கம் 3 அமெரிக்க விமானங்கள் விழுந்திருக்கு. டோட்டலா 5 அமெரிக்காவுடைய போர் விமானங்கள் இழந்திருக்காங்க அவங்க. அதே மாதிரி 3 MQ-9 ரீப்பர் ட்ரோன்ஸ் இழந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 8 விமானங்களை கடந்த 7 நாட்கள் இழந்திருக்கிறாங்க. அவங்களுடைய இராணுவம் இதை பத்தி அலட்டிக்கவே இல்லை. அவங்களுடைய நாடும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அலட்டிக்கவே இல்லை. ஆனால் இந்தியாவில் அந்த ஒரு ரஃபேலை எடுத்து வச்சுக்கிட்டு இந்தியா போரே தோத்த மாதிரி எவ்வளோ பெரிய ஒரு நெரேட்டிவை அவங்க செட் பண்ணாங்க. நம்மளும் அதில் ஊறி போய் பார்த்துருந்தோம். ஏன்னா யுத்தங்கள் நடந்தால் விமானங்கள், டாங்கிகள், வீரர்கள் இது எல்லாமே பறிகொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரதான் செய்யும். இவங்களுடைய இந்த இழப்பை டைட் லிப்டா எந்த மீடியாவும் பெரிய அளவில் டிஸ்கஸ் பண்ணாத அளவுக்கு இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா யுஎஸோடைய ஒரு ஆயில் டேங்கர் இதை வந்து சுட்டு வீழ்த்திருக்காங்க. அதுக்கான வீடியோவும் போட்டிருக்காங்க. இது குவைத்தோடைய கடல் எல்லையில நடந்திருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இப்போ அமெரிக்கா ஒரு பக்கம் இந்தியா அமெரிக்காட்ட பேசிட்டு இருக்காங்க, ஆயில் ஷிப்ஸை நீங்கள் எஸ்கார்ட் பண்ணி வெளியில் அனுப்புங்க, கல்ஃப் ஆஃப் ஒமானுக்கு பிறகு இந்தியாவுடைய போர்க்கப்பல்களை எக்ஸ்கார்ட் பண்ணிக்குவாங்க, ஸோ ஓரளவுக்கு நம்ம சேஃபாக இருக்கலாம் அப்படின்ட்டு. பட் அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்களே இப்போ தாக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஈரானோட கோம் ஏரியா இது ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் ஹப். இங்கே இஸ்ரேலி வந்து பார்சிய மொழியில், பெர்ஷிய மொழியில் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க, உடனடியாக வெளியேறுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்று இரவு கடுமையான தாக்குதலை இங்கே நடத்துறதுக்கான முடிவை வந்து அவங்க எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஈராக்கோடைய குர்திஷ் ரீஜன் இங்கேருந்து கணிசமான அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய குர்திஷ் மிலிட்டன்ஸு ஈரான் மேலே தாக்குதல் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு அமெரிக்கா பெருமளவுக்கு ஆயுதங்களும் வாகனங்களும் கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இஸ்ரேலோடைய மிலிட்ரி இப்போ அதிகாரப்பூர்வமாக இது பண்ணது, கமேனி அவர்களுடைய பங்கரை தாக்கிறதுக்கு மட்டும் 50 போர் விமானங்கள், ஒரு விமானத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 to 3 டன் எடையுள்ள வெடிகுண்டுகள் இருக்கும். அது மாதிரி 50 விமானங்களை பயன்படுத்தி அண்டர் கிரவுண்ட் பங்கர்ஸை கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் பண்ணி தான் அந்த இடத்த வந்து இது பண்ணிருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் டேல அந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ் கிடைச்சிருக்கு அப்படின்றத இப்போ ரிவீல் பண்ணுறாங்க. இப்போ ஈரானுடைய அதிபர் என்ன சொல்றாருன்னா, அமைதிக்கு நாங்கள் ரொம்ப கமிட்டடாக இருக்கிறோம், ஆனால் எங்கள் நாட்டோட தன்மானத்தை விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு அமைதிக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் அப்படின்றது பேச்சுவார்த்தைக்கு இவங்க வரக்கூடிய ஒரு சைகை தான். இப்போ இந்தியாவில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பாதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் செராமிக் மற்றும் டைல் இண்டஸ்ட்ரி, இந்த செராமிக் அண்ட் டைல் இண்டஸ்ட்ரி அப்படின்றது ஃபியூவல் ஷிப்மெண்ட்ஸ் அங்கேருந்து இதாகும் பொழுது இது ஒரு 650 பில்லியன் இந்திய மதிப்புள்ள ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரிக்கு 2 விஷயம் தேவை. ஒன்று வந்து நேச்சுரல் கேஸ், இன்னொன்று வந்து ப்ரோபேன். இது ரெண்டுமே இல்லாததுனால அந்த பிரிக் எலன்ஸ், நம்ம செங்கல் சூளைகளை பார்ப்போம். அதே மாதிரி செராமிக் மற்றும் டைல் இண்டஸ்ட்ரிக்கு இந்த சூளைகளை எரிய வைக்கிறதுக்கு அது தேவை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பல இடங்கள்ல இந்த ஃபேக்ட்ரிஸ்லாம் கொஞ்சம் ஷட் டவுன் ஆரம்பிக்குது. இது இந்தியாவுக்கு ரியல் எஸ்டேட்ல ஒரு பெரிய வளர்ச்சியை தொடர்ந்து பெற்றிருக்கக்கூடிய நாடு இந்தியா. ஒரு ஷார்ட் டேர்மாக இது ஒரு டிஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா
ஈரானை பொறுத்த வரைக்கும் அமெரிக்க ஃபெசிலிட்டிஸ் குவைத், நான் ஆர்டரில் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு துபை, 2வது பஹ்ரைன், 3வது கத்தர், 4வது குவைத், 5வது சவுதி அரேபியா. இந்த சீரீஸில் தான் ஆர்டரில் தான் அவங்க வந்து குறி வச்சு தாக்குறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேலோடைய ஏர் ஸ்ட்ரைக்கும் வந்து இப்போ லெபனான்லையும் அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ ஒரே நேரத்தில் அவங்க வந்து ஹிஸ்புல்லாவையும் ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு பார்க்குறாங்க. சர்ப்ரைசிங்காக ஈரானுடைய இன்னொரு ப்ராக்சியாக அந்த ஹவுத்திகள் இப்போ சைலண்டாக இருக்கிறாங்க. ஏன்னா செங்கடல் பகுதிகளில் ஹவுத்திகள் இப்போ ஒரு பெரிய அவாக் பண்ணியிருந்தாங்கன்னா இது இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை கொண்டு வந்துட்டு இருக்கும் இந்தியா போன்ற நாடுகளுக்கு. அங்கேயுமே கச்சா எண்ணெய் வரப்புன்றது ஸ்டாப் ஆயிருக்கும். ஹவுத்திகள் அடக்கி வாசிக்கிறாங்கன்னா அந்த இடத்துல அவங்க ரொம்ப ஒரு கேலிபர்டான ஒரு இதை ஒரு நிலையை எடுத்திருக்காங்க. மேபி அமெரிக்கா ஒரு இடத்துல செட்டில் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ பஹ்ரைனோட கணக்குப்படி எடுத்தீங்கன்னா 78 மிசைல், 143 ட்ரோன் அவங்க தடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேலியோடைய தாக்குதல்கள் இப்போ அடுத்த லெவலுக்கு நாங்கள் எடுத்துட்டு போறோம், இன்னும் அதிகமான அம்யூனிஷனை கொண்டு போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ விமான சேவை ஓரளவுக்கு அதாவது 100 அப்படின்றது போல அந்த 1 ஸ்கேல் ஆஃப் 0 to 10ல் ஒரு 3லேருந்து 4 கண்டிப்பாக ரெஸ்டோர் ஆயிருக்கு. பிளான் பண்ணுறவங்க டைரெக்டாக ஏர்லைன்ஸில் பிளான் பண்ணுங்கள். நீங்கள் ஏர்போர்ட்டு போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக விசாரிச்சுட்டு போங்க. உங்கள் லக்கேஜை வந்து மினிமலாக வைங்க, எது தேவையோ அதை மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. இந்த இடத்துல நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது, இந்த போர் இப்போதைக்கு முடியாது. இது 1 மாத காலம் இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல நம்ம ஒரு மிக முக்கியமாக ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா இப்போ இந்த இடத்துல பல நாடுகள் இன்வால்வ் ஆனாலும் சைனா இப்போ முதல் முறையாக ஈரான் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஆயில் டேங்கர்ஸுக்கு மட்டும் ஒரு சேஃபாக ஒரு பேசேஜ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எமர்ஜென்சி பவர்ஸை இன்வோக் பண்ணி டொமஸ்டிக் ஆயில் ரிஃபைனர்ஸ்க்கு எல்பிஜியை வந்து அதிகப்படுத்துங்க, ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கு இப்போதைக்கு நம்ம எந்த பிரச்சனையும் கிடையாது, நம்ம கரெக்டாக மேனேஜ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ கிளியர் கட்டாக வரக்கூடிய நாட்கள் அப்படின்றது அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்காது. ஸோ கல்ஃபில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் ட்ராவல் பிளான் பண்ணலாம், பட் மினிமலாக லக்கேஜை வைங்க, தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் மீண்டும் வாங்கிங்க. இது வந்து கொஞ்சம் அன்சர்டனாக தான் இருக்குது சுச்சுவேஷன். யாராலையுமே இந்த தேதிக்குள்ளே இந்த போர் முடியும்னு சொல்ல முடியாது. பட் இந்த போர் நம்ம பார்க்கக்கூடிய அனாலிசிஸ் படி நம்ம ஏஐ வச்சு ப்ரெடிக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இது 1 மாத காலத்துக்கு நிச்சயமாக கண்டினியூ ஆகும். இன்னும் தேட்டர் இதோடைய ஸ்கோப்பும் இன்னும் அதிகமாகும் அப்படின்றத நம்ம குறிப்பிட்டு பார்த்தே ஆக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. இதோடைய தாக்கம் உலகம் முழுக்க இருக்கும், ஐரோப்பா நாடுகள்லையுமே இருக்கும். பாகிஸ்தானில் இப்போவே பெட்ரோல் பம்பில் பெட்ரோல் இல்லாத நிலைமையை ஏற்கனவே பார்க்க முடியுது. அதே மாதிரி இந்த இக்கட்டான சூழ்நிலையில் வாட்ஸ்அப் மற்றும் உங்களுடைய ஃபேஸ்புக் பதிவுகளில் ஏதாவது ஒரு ஏஐ வீடியோ பார்த்துட்டோ திடீர்னு பேங்க் திவால் ஆகிடுச்சு, பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடுன்னு ஏதாவது யாராவது கிளப்பி விட்றத நம்பிட்டு அதை உடனடியாக ஃபார்வர்ட் பண்ணி பேனிக் ஆகாதீங்க. வெரிஃபைட் சோர்ஸஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுடைய ஃபியூல் சுச்சுவேஷன் எல்லாத்துலேயுமே கன்சர்ன்ஸ் இருக்குது, இதில் நிச்சயமாக ஒரு தாக்கம் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு நாம் இதில் சேஃபாக தான் இருக்கிறோம். வெகு விரைவில் இந்த போர் முடியும்னு சொல்லி நம்ம எல்லாம் வேண்டிக்கலாம். நம்மளுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலில் தொடர்ந்து அப்டேட் போட்டுட்ருக்கோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி மறக்காமல் பாருங்கள். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.